Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு நம்ம pass by அப்படிங்கற இந்த phrasal verb யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்றது and அதை வச்சு எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இங்கிலீஷ் கர்க்கலாம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க and வாங்க வீடியோக்குள்ள போகலாம். pass by அப்படினா என்னதுங்க? கடந்து செல்லுதல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நிக்கிறேன் இல்லையா? இப்போ என்னைய தாண்டி ஒருத்தர் போறாங்க அப்படினா அதை தான் நம்ம பாஸ் பை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதாவது கடந்து செல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தாண்டி போகிறது. ஓகேவா? நான் நின்றுட்டு இருந்தேன், என்னை தாண்டி என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட பேசாமல் கூட போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான், தட் இஸ் பாஸ் பை. தட்ஸ் மீன் கடந்து செல்லுதல் அல்லது தாண்டி செல்லுதல். சரிங்களா? ஸோ இப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் சப்ஜெக்ட் போட்டு பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் and then pass by and object. இந்த pass by அப்படிங்கிறத ப்ரெசண்ட்க்கு ஏற்ற மாதிரி, பாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டென்ஸையுமே மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேசுகிறோன்னா ஜஸ்ட் நம்ம பாஸ் பை அப்படின்னே போட்டு பேசிக்கலாம். இது நீங்கள் கடந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறீங்க அப்படின்னா பாஸ்ட் பை அப்படின்னு சொல்லணும். ஃப்யூச்சர் அப்படின்னா வில் பாஸ் பை. ஸோ இதே ரூல்ஸ் தான் நம்மளுடைய கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணும் பொழுதும். கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி சேர்ப்போம் இல்லையா? ஸோ அது பாசிங் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவள் நேற்று என் அலுவலகத்தை கடந்து சென்றாள். நேற்று என்னோடய ஆஃபீஸை அவள் தாண்டி போனா. நம்ம பேசும் பொழுது எப்படி சொல்லுவோம்? நான் நேற்று அவளை பார்த்தேன், அவள் என்னோடய ஆஃபீஸ் தாண்டி தான் போய்கிட்டு இருந்தா, போனா, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல கடந்து சென்றாள் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறோம். ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஹியர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் எழுதிடலாம். இப்போ இந்த இடத்துல அவள் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் தான் என்ன செய்யுது? இந்த ஆக்ஷனை செய்யுது. ஸோ தட் இஸ் சப்ஜெக்ட். she. then pass by எழுதணும்னு சொன்னோம் இல்லையா? அண்ட் இது ஒரு past tense. so passed by. ஓகே, இப்போ இதுக்கடுத்து அவள் எதை தாண்டி போனான்? அவள் கடந்து சென்றாள் அப்படின்றத எழுதிட்டோம். சரிங்களா? அப்போது இதுக்கடுத்து எதை தாண்டி சென்றாள்? அது ஆப்ஜெக்ட் என்னது? அலுவலகத்தை தாண்டி சென்றாள் இல்லையா? கடந்து சென்றாள். என்னுடைய அலுவலகத்தை. ஓகே, அப்போது மை ஆஃபீஸ். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நேற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ எஸ்டர்டே. ஷி பாஸ்ட் பை மை ஆஃபீஸ் எஸ்டர்டே. அவன் நேற்று தான் என்னோடய ஆஃபீஸை கடந்து போனான். ஓகே, அவன் அடிக்கடி என் வீட்டை கடந்து செல்கிறான். இப்போ இந்த சென்டென்ஸ் இப்போ என்ன டென்ஸில் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? இப்போது அடிக்கடி என்னோடய வீட்டை கடந்து போகிறான்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி அப்படின்னு வரும் பொழுது we have to use simple present tense. சரிங்களா? ஒரு விஷயம் நம்மளுக்கு ரெகுலராக நடக்குது, முடியாமல் என்ன செய்யுது? ரெகுலராக நடக்குது. அந்த விஷயத்தை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போது சப்ஜெக்ட் எழுதிடலாம், he. நெக்ஸ்ட் என்ன எழுதணுங்க? பாஸ் பை இல்லையா? இப்போ இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ he sheet வந்துச்சு அப்படின்னா இதோட என்ன செய்யணும்? es ஆட் பண்ணணும். அப்போது passes by, அவன் கடந்து செல்கிறான். ஓகே, எதனை? என்னுடைய வீட்டை. ஸோ my home. ஓகே, he passes by my home. எப்படி? அடிக்கடி போகிறோம் இல்லையா? அப்போது often. that's all. he passes my home often. ஓகே, இப்போ அடிக்கடி அவன் அந்த கடையை தாண்டி தான் ஆஃபீஸ்க்கு போகிறான். அடிக்கடி அந்த கடையை தாண்டி தான் ஆஃபீஸ்க்கு போகிறான் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். எஸ், he passes by that shop. எஸ், he passes that shop often for his work. ஓகே, அவர் அமைதியாக கடந்து சென்றார். என்னன்னே தெரில, அவர் பேசாமலே அப்படியே என்னை தாண்டி போயிட்டாரு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் he. இப்போது டென்ஸ் என்னது? கடந்து சென்றார். ஸோ திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பை. ஓகே, he passed by. அவர் கடந்து சென்றார். எப்படி போனார்? அமைதியாக போனார் இல்லையா? அப்போது quietly.
தட்ஸ் ஆல். ஹி பாஸ்ட் பை குவைட்லி. அமைதியாக போயிட்டாரு. அவள் பேசாமல் கடந்து சென்றாள். இப்போ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? அமைதியாக போயிட்டாருன்னு பார்த்தோம். அமைதியாக என்ன செஞ்சிட்டாரு? கடந்து போயிட்டாரு. இங்கே வந்து அவள் என்கிட்ட பேசாமலேயே கடந்து போயிட்டா, என்னை தாண்டி அவள் பாட்டுக்கு போயிட்டா. ஸோ இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு தி சப்ஜெக்ட் இஸ் ஷீ, தென் சென்றாள் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பை. ஓகே, எப்படி போனா? பேசாமல் போயிட்டா இல்லையா? வித்தவுட் டாக்கிங், பேசாமல் போயிட்டா. ஓகே, ரயில் நிற்காமல் நிலையத்தை கடந்து சென்றது. ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்காமல் அது பாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பாஸ்ட் பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அண்ட் இன் திஸ் சென்டென்ஸ் ட்ரெயின் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ த ட்ரெயின், தென் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன எழுதணும்? எஸ், வெரி குட். பாஸ்ட் பை. பாஸ்ட் பை எதை தாண்டி போச்சுன்னு பார்த்தோம்? நிலையத்தை. இப்போ ஸ்டேஷன், பாஸ்ட் பை த ஸ்டேஷன். அதுவும் என்ன சொன்னோம்? நிற்காமல் போயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அதை வந்து எப்படி சொல்லலாம்? வித்தவுட் ஸ்டாப்பிங். without stopping. The train passed by the station without stopping. Okay, இப்போ இதே சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா? இந்த ட்ரெயின் எப்போ பாரு இந்த ஸ்டேஷனில் நிற்காமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக நடக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாஸ்ட் பை யூஸ் பண்ணி எப்படி கொஷின் மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் உனக்கு கால் பண்ணப்போ நீ அந்த கடையை கடந்து போனியா? நம்ம இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போ நீ அந்த அண்ணாச்சி கடையை தாண்டி தானே போய்கிட்டு இருந்த, அதை தாண்டி போய்கிட்டு இருந்தியா? இப்படி கேட்போம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம் இல்லையா? அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் இன் எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லையா? அண்ட் இதை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் இருக்குது. அதாவது நான் உனக்கு கால் பண்ணப்போ நீ வந்து அந்த கடையை கடந்து சென்று கொண்டிருந்தாயா அப்படிங்கிறது தான். கடையை கடந்து போனியா அப்படின்றது இருக்குது. திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எஸ் ஆர் நோ கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பொதுவாக பாஸ்ட் கண்டினியூஸோட பி வெர்ப்ஸ் என்னென்ன அப்படின்னா வாஸ் அண்ட் வேர் இல்லையா? இது ரெண்டும் தான் பாஸ்ட் கண்டினியூஸோட பி வெர்ப்ஸ். மே கரெக்ட்? ஸோ ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் வரும்போது நீங்கள் வாஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும். அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு நீங்கள் இது ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். வி, யூ, தே அண்ட் ப்ளூரல் நோன்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேர் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஓகே, ஆர் யூ கிளியர்? ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணணும் இன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அண்ட் திஸ் இஸ் இன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் தீஸ் டூ பி வெர்ப்ஸ். அண்ட் ஹியர் இது வந்து சிங்குலராக ப்ளூரலான்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் உனக்கு கால் பண்ணப்போ நீ அந்த கடையை கடந்து போனியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போது நீ அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணணும். அவன் போனானா அப்படின்னு கேட்டால் வாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பி வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். வேர். இந்த இடத்துல நீங்கள் WHERE இந்த வேர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு எஸ் ஆர் நோ. இந்த வேர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்? எஸ் ஆர் நோ இந்த கொஸ்டினுக்கு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? WHERE இந்த வேரோட மீனிங் என்ன? எங்கே அப்படின்றது தான் அதோட மீனிங். சரிங்களா? ஸோ டோன்ட் யூஸ் தட் வேர் ஹியர். ஸோ இதுக்கடுத்து நம்ம சப்ஜெக்ட் வந்து எழுதணும். வேர் யூ. ஓகே, வேர் யூ. தென் இதுக்கப்புறம் நம்ம பாஸ் பை யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பை அப்படிங்கிறத இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாஸ் பையை எப்படி யூஸ் பண்ணணும்? எஸ், பாசிங் பை. பாசிங் பை. இப்போது அவங்க எதை கடந்து சென்றதாக கேள்வி கேட்குறோமோ அதை எடுத்துகிட்டு வரணும். பாசிங் பை த ஷாப். ஓகே,
இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன செய்யணும், நான் உனக்கு கால் பண்ணப்போ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரணும். அப்பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது when. ஓகே, இது கவனமாக கவனிச்சுக்கணும். இது வந்து நம்ம கொஸ்டின் கேட்கல. ஓகேங்களா? நார்மலாக ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி பேசுவோம், when I was cooking my son called me. நான் சமையல் செஞ்சிட்ருக்கும்போது என்னோடய பையன் என்னை கூப்பிட்டான். ஸோ அந்த இடத்துல அப்பொழுது அப்படிங்கிறதுக்கு when யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ இங்கேயுமே யூஸ் பண்ணுறோம். ரிமெம்பர் we didn't use when here for the question. Okay, we didn't use for the question. Okay, remember that. So when, then இதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் பண்ணோம். when I, இப்போ கால் செய்த பொழுது we to verbல யூஸ் பண்ணணும். சரிங்களா? when I called யாரை, உனக்கு. அப்போது உனக்கு அப்படிங்கிறதுக்கு you. when I called you. Okay, that's all. Okay, remember this is not the question. அப்பொழுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மீனிங். நம்ம எதை வச்சு இப்போ கொஸ்டின் எழுதியிருக்கோம், எஸ் ஆர் நோ கொஸ்டின் வேர் வச்சு எழுதியிருக்கோம். were you passing by the shop when I called you? நான் உனக்கு கால் பண்ணப்போ நீ கடையை தாண்டி போய்கிட்டு இருந்தியா? இப்போ இதே கொஸ்டினை நான் உனக்கு கால் பண்ணப்போ நீ எதை தாண்டி போய்கிட்டு இருந்த, அதாவது எந்த இடத்த தாண்டி போய்கிட்டு இருந்த, இந்த மாதிரி கேட்டால் தான் நம்ம அந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணணும். WHERE. சரிங்களா? வேர் டிட் யூ பாஸ் பை when I called you? ஓகே, நேற்று என் அலுவலகத்தை கடந்து சென்றாயா? ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ இன் எஸ் ஆர் நோ கொஸ்டின் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். பட் இது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே, இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் கேட்டதுனால நம்ம வேர் யூஸ் பண்ணோம். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், 2 ஆக்ஷன்ஸ் நடக்கலை, ஒரே ஒரு ஆக்ஷனை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ நேற்று நீ என்னோட ஆஃபீஸ் தாண்டி போனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து டிட் யூஸ் பண்ணணும். எஸ் ஆர் நோ கொஸ்டினில், ரிமெம்பர் எஸ் ஆர் நோ கொஸ்டினில் டிட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நம்ம டிட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதுக்கடுத்து நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். டிட் யூ, தென் பாஸ் பை. ஓகே, டிட் யூ பாஸ் பை, நீ வந்து கடந்து சென்றாயா எதனை, என்னுடைய அலுவலகத்தை, மை ஆஃபீஸ். எப்போ, நேற்று, yesterday. ஓகே, டிட் யூ பாஸ் பை மை ஆஃபீஸ் எஸ்டர்டே, நேற்று நீ என்னோட ஆஃபீஸ் கடந்து போனியா? இப்போ வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு V2 ஃபார்ம் யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா டிட் வரும் பொழுது இன் கிராமட்டிக்கல் ரூல் we don't use V2 verb whether it is in question or it is in the sentence. ஒரு சென்டென்ஸ்லையாக இருக்கட்டும் சரி, ஒரு கொஷின்லையாக இருக்கட்டும் சரி, நீங்கள் டிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் V1 வெர்பை தான் யூஸ் பண்ணி சொல்லணும். நான் வந்து உன்னோட ஆஃபீஸை வந்து பாஸ் பண்ணி போகலை அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வோம், அந்த இடத்துல அகெயின் டிட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம கொண்டுட்டு வருவோம் இல்லையா? நோ, ஐ டிடன்ட் பாஸ் பை யுவர் ஆஃபீஸ் எஸ்டர்டே, நேற்று நான் உன்னோட ஆஃபீஸை கடந்து போகலை அப்படின்னு சொல்கிறோம். ஐ டிடன்ட் பாஸ் பை. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், ஐ டிடன்ட் பாஸ் பை. ஸோ அந்த இடத்துல நம்மளும் பாஸ்ட் பைன்னு சொல்லலை, பிகாஸ் அங்கே டிட் வந்திருக்கிறதுனால we don't use past by. இப்போ பாருங்கள், இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு you can make lots of sentences, கரெக்ட்? ஸோ இப்போ நம்ம கொஷின் மேக் பண்ணோம், தென் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும். நோ, ஐ டிடன்ட் பாஸ் பை, ஐ டிடன்ட் பாஸ் பை யுவர் ஆஃபீஸ் yesterday. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்லேயே என்ன செய்யலை, நம்ம V2 வெர்பை யூஸ் பண்ணலை, டிட் யூஸ் பண்ணதுனால. ஓகே, நான் உன்னோட ஆஃபீஸ் தாண்டி போனேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா எப்போ என்னோட ஆஃபீஸ் தாண்டி போனேன்? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த எஸ்டர்டே அப்படிங்கிற வேர்டை எடுத்துடணும்.
ஓகே எடுத்துட்டு, ஏன்னா அதுதான் ஆன்சர் இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்? when யூஸ் பண்ணணும். எப்பொழுது? when did you pass by my office? when did you pass by my office? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கேட்குறோம்? நீ எப்போ என்னோட ஆஃபீஸ் கடந்து போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை நான் செப்பரேட்டான வீடியோவில் போடுறேன். கார் என்னை மிக வேகமாக கடந்து சென்றது. நேற்று நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டேனே, ஒரு கார் செம்ம ஸ்பீடாக என்னை தாண்டி போச்சு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் கார் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். த கார், எஸ், இதில் ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். passed by, because this is in past tense. the car passed by. இப்போ ஆப்ஜெக்ட் எழுதிடலாமா? யாரை தாண்டி கடந்து போச்சு? என்னை. அப்போது மீ. எப்படி போச்சுன்னு சொல்கிறோம்? ரொம்ப வேகமாக கடந்து போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? வெரி ஃபாஸ்ட். the car passed by me very fast. ஓகே, அவள் இப்பொழுது தன் தோழிகளுடன் கடையை கடந்து செல்கிறாள். பிரீத்தி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். பிரீத்தி இப்போ தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த கடையை தாண்டி போய்கிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ தான் என்ன செஞ்சிட்ருக்கு? நடக்குது இல்லையா? இப்போ தான் இந்த செயல் வந்து நடக்குது. அண்ட் திஸ் இஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் கடந்து சென்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும், இதுக்கு போய் எப்படி நீங்கள் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூஸான சென்டென்ஸாகவே இருந்தாலும் நம்ம எப்படி சொல்லுவோம்? போகிறா, அந்த கடையை தாண்டி போகிறா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? பட் அதை வந்து நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் we have to use that, whether it is in simple present. இப்போ இங்கே வந்து நம்ம present continuous tense யூஸ் பண்ணலாம். here the subject is she. இப்போ இது வந்து present continuousன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ be verb yes, then passing by. she is passing by. okay, she is passing by. எதை தாண்டி போகிறா? கடையை தாண்டி போகிறா. the shop. இப்போ யார் கூட போகிறா? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, தன் தோழிகளுடன் அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ இந்த இடத்துல தன் அப்படின்றது அவளுடைய அப்படிங்கிறது தான் மீனிங் பண்ணணும். வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்பொழுது அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது இல்லையா? ரைட் நவ். she is passing by the shop with her friends right now. ஓகே, அவன் இப்போ தான் என்னோடய வீட்டை தாண்டி போய்கிட்டு இருந்தான் அப்படின்னா அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.